இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 13, 2025 13/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:39 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி நாள் முழுவதும். சித்த அமிர்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி பூஜை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. குடும்பஸ்தானத்தில் குரு, 3ஆம் இடத்துல சந்திரன். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரன் புதன் வேதை பொருத்தத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். தந்தை மூலமாக நற்செய்திகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மற்ற விஷயங்கள்லாம் சந்தோஷமா ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்துல வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலனா இருக்குமே தவிர இன்று உங்களுக்கு எந்த விதமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்க வியாபாரியா இருந்தா வியாபாரத்துல எதிர்பாலினத்தவர்களின் பண உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. ஆனால் பர்சனல் விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க சில விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புகள் தள்ளி போகுமே தவிர நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில நற்செய்திகள் வரும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு உங்களுடைய உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வழக்குகளில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அரசாங்க அனுகூலத்தின் மூலமாக வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் புதனின் பார்வையில் வேதை பொருத்தத்தின் காரணமாக வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் பேசி ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வாக்கு சாதுரியம் ஏற்படுறதுனால எதிரிகள் மட்டும் இல்லைங்க, அரசாங்க அதிகாரிகளிடம் கூட உங்களுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். இன்று உங்களுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகளில் சக பணியாளர்கள் விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் எந்த விதமான மனஸ்தாபமும் ஏற்படாது. ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மட்டும்தான் இருக்கும். அதனால பேச்சுவார்த்தையை நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அவரை சங்கடப்படுத்தி செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய மற்ற உறவிலாகட்டும் இன்று வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சில உறவுகளை எதிரியாக சித்தரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நீங்கள் நியாயமாக தான் பேசுவீங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுடைய தவறை சுட்டிக்காட்டி பேசும்பொழுது சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணை சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுவாங்க. ஆனால் வேலை விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள்ல சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தின் வெளிப்பாடு ஏற்படும், அதனால கவனமா இருந்துக்கோங்க. வேண்டாத விஷயங்களை பேசி உதவி செய்யக்கூடிய நபர்களை கூட உதவி செய்ய விடாம செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனத்துடன் பேசுவது நல்லது. மிதுன ராசி. ராசியில சந்திரன், விரயஸ்தானத்துல குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், இந்த 2 கிரகங்களும் வக்கரமா இருக்கு. செவ்வாயும் குருவும் வக்கரமா இருக்கு. உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில பலன்கள் அமைவதில் தாமதம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் வேலை விஷயத்துல வரும்பொழுது உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் சில சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு மன விரயமோ பொருள் விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று அலுவலக ரீதியாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய உடன்பிறப்புகளையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளையோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக பேசுங்க. யாரை பேசுகிறீங்களோ அவங்களுக்கு அந்த பேச்சு கேட்கக்கூடிய தகுதி இருக்கான்னு யோசித்து பேசுறது நல்லது. பண விவகாரங்களில் பதட்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, சக பணியாளர்களின் பாராட்டு போன்ற விஷயங்கள் நடக்கும். பாக்கிய சனி, பாக்கிய சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. தொட்ட காரியத்தில் தொடக்கத்தை ஏற்படுத்தி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதனால் கொஞ்சம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக செலவு பண்ணுவீங்க. எங்கேயாவது அவுட்டிங், வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர்னு சிக்கல் வந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. ராசிக்கு யோகாதிபதி 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ராசியிலே நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. இதனால உங்களுக்கு என்ன பலன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அங்கீகாரமும் தாமதப்படும். அது சம்பந்தமா கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு இன்னைக்கு மனக்கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஒரு சிறு தொய்வோ அல்லது ஒரு பேக்லாகோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேக்லாக்னால உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய கௌரவ பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் கோபப்படுறது உங்கள் சைடு தவறுதானே தவிர உங்கள் சைடு நியாயம் இருக்காது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருக்கும். மறைமுக எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. கூட இருக்கிறவங்களே சில சமயம் எதிரியாக செயல்படுவாங்க. வாழ்க்கை துணையுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க. இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் முடிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் புதிய குடும்பம் உருவாவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மட்டுமல்லவங்க, ஒரு பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய சுயமரியாதை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். மன நிம்மதி ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். வியாபாரத்தில் தன வரவு ஏற்படும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உத்தியோக ரீதியாக சிலருக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது ஆதாயத்தை தரும், நன்மைகளை தரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசினீங்கன்னா கொஞ்சம் புலம்பி தீப்பீங்க. அதுவும் குறிப்பாக சகோதர சகோதரிகள் அல்லது உறவுகளிடம் அனாவசியமான சில விஷயங்களை பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குடும்ப விஷயத்தை பேசும்போது எதை ஃபில்டர் பண்ணணும், எதை ஃபில்டர் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியணும். வேண்டாத விஷயத்த சொல்லலாம், வேணுங்கிற விஷயத்த சிலதை ஃபில்டர் பண்ணி தான் சொல்லணுமே தவிர எல்லாத்தையும் அப்படியே சொன்னால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். என்னதான் உங்கள் மரியாதை கௌரவம்லாம் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் சக பணியாளர்கள் சில வேண்டத்தகாத பேச்சுக்களை பேசுவார்கள். அதனால் அவர்களுடைய நிலைமை உங்களுடைய சக பணியாளர்களுக்கு தெரிய வரும். அந்த குறிப்பிட்ட நபரை ஒதுக்குவதற்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் கூட இருந்து உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுடைய உண்மை முகம் தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமாக அவர்களை மன்னித்தருள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும், மரியாதை உயரும். கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால சுகங்கள் அதிகரித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடம்பு ரீதியான சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக சற்று அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க வகையில், மேல் அதிகாரிகள் வகையில் அல்லது தந்தை வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள், உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இடமாற்றத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சித்து கொண்டிருக்கிறவங்க, பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நற்செய்திகள் வரும். காரிய வெற்றி ஏற்படும். ஆனால் அந்த வெற்றி பெருசாக இருக்காது, சின்ன வெற்றியாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. அதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணையோ இல்லது பெற்றோரோ ஒத்துக்கிறதுக்கு உண்டான அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று கடுமையான செயல்பாடுகள் ஏற்படும். அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல ஒரு விதமான உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ இன்று அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளிடம் சற்று கோபப்பட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மரியாதை நிமித்தமாக பேசுவது நல்லது. துலாம் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் பாக்யாதிபதி புதனின் பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நன்மைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில பதட்டமான சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மேல் அதிகாரிகள் அங்கே போ இங்கே போன்ட்டு உங்களை வேலை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களிலோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது தேவையற்ற விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களின் விமர்சனங்களால் உந்தப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தாரின் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் மன வருத்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு சண்டை வரதே உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தான். இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் அப்பா கூட பெருசாக இன்றைக்கி சண்டை இருக்காது. அம்மா வழியில் தான் தேவையற்ற விமர்சனங்கள் வரும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் தவறான பேச்சுக்களோ அல்லது ஏட்டிக்கு போட்டியான பேச்சுக்களோ எரிச்சலை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை, சகோதர சகோதரிகளின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி
இன்னைக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் புதனின் பார்வையில், அஷ்டமாதிபதி புதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால வேதை பொருத்தம். அதனால் நிதானமாக பேசுங்க. நிதானமாக பேசினா வருமானம் வரும். நிதானமாக பேசினா பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆகும். நிதானமாக பேசினா தந்தையுடைய உதவி கிடைக்கும். நிதானமாக பேசினா குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் எடுத்தறிஞ்சு பேசுறது, நக்கல் பேச்சு பேசுறது, முன்கோபத்தோடு பேசுறது, அனாவசிய எண்ண விரயங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்று உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி நிலைமை அல்லது தடைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்களால் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆனால் நீங்கள் அதை வசூல் பண்ணினதா இருக்குமே தவிர அடுத்தவங்க பண்ணின பணத்தை கூட நீங்கள் பண்ணினதா பேசுவீங்க. இதனால் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய அனாவசியமான கவலைகளின் காரணமாக மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலை அல்லது பிடிவாதமான சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை கொடுக்கும். அந்த செலவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகளாக இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் பிடிவாதத்தினால சில தவறான முடிவு எடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணுறது, அந்த பணத்தை நஷ்டப்படுத்துறதுலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீண்ட நாட்களாக பண விவகாரங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமை ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் அரசாங்க சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. உங்களுடைய வியாபார விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள், சக பணியாளர்கள், உறவுகள், அக்கம் பக்கத்தினர் இப்படி எல்லாரும் உங்களை பெருமிதப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. மன நிறைவு ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கண்டும் காணாமலும் இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் இளம் வயதினராக இருந்து உங்களுடைய காதல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் வந்ததுன்னா நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீட்டில் அப்பா அம்மானா திட்டுவாங்க. அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். காரியமாக வீரியமானு பார்க்கணும். நமக்கு காரியம் முக்கியமாக வீரியம் காட்டுறது முக்கியமாங்கிறத பார்க்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கி எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் உண்மைத்தன்மை, உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரிய வரும். அவர்களை பற்றின உண்மைத்தன்மை தெரிய வருவதன் மூலமாக மன நிறைவு மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட சில ரகசியங்களை பேசுவதற்கு முனைவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆலோசனை உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுறது நல்லது. தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்க அனுகூலம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி, 6ஆம் இடத்துல சந்திரன். அதனால் உங்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீண்ட நாட்களாக கடன் உதவிகள் கிடைக்காம நீங்கள் கடன் எங்கே கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அரசாங்க வகையில் உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருந்தாலும் எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். கடன் உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய வழக்குகளில் நல்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உள்ள சாதகமான நாள். குறிப்பாக உங்கள் வீட்டு குடும்ப விஷயத்தில் அல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களால் முடிவெடுக்க முடியாமல் இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் உடன் பிறந்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்கள் பேரில் சில தவறுகள் இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டாமல் அதை பதவிசா சாமர்த்தியமாக உங்களை அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு சங்கடங்கள் அல்லது அனாவசியமான முன்கோபமான பேச்சுக்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாக யோசிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படுத்துவாங்க. அவாண்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் முன்கோபத்தோடு பேசுவீங்க. குதர்க்க எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுக்கு இன்று வேலை நிமித்தமான விஷயங்களில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற ஒரு சுமாரான நாள். கும்ப ராசி. குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகளின் விஷயத்திலும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சியை தரும். அரசாங்க உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டாம். தசமஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால, அதே சமயம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால தந்தை மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையுடைய கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும் இன்று கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களாலும் உங்களுடைய தாயாரின் உதவியினாலும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அரசாங்கத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் சற்று அலைச்சல் இருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும். தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக வெளியூர் பிரயாணத்திற்காக பிளான் பண்ணி நடக்காமல் இருந்ததுன்னா இன்றைக்கி வெளியூர் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார நோக்குடன் வெளியூர் போயிட்டு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். மீன ராசி. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனாவசிய பேச்சுக்களை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி, அடுத்தவங்களை சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்தவர்களை சிரமப்படுத்தி பேசணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் நீங்கள் எது பேசினாலும் அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். அவங்களுடைய தவறான செயல்பாடுகள் அல்லது தகுதிக்கு குறைவான செயல்பாடுகளின் மூலமாக உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதாவது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க பணத்தை, அதை வாங்கிறதுக்கு தயங்காதீங்க. வருமானத்தை தவிர்க்கிறது தப்பு. வியாபார விஷயத்தில் ஆகட்டும் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் விஷயத்தில் ஆகட்டும் இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தாயாருடனான மனஸ்தாபம் அல்லது தாய் வழி உறவினர்களின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்னைக்கு அவங்க எதுக்காக உங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும் விதமாக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் ப்ரொஃபஷனல் எனிமிட்டி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய தொழில் அமைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலில்
புதிய மாற்றத்தையும் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.